நீங்கள் என்னதான் ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு நினச்சாலும் உங்ககிட்ட இந்த 3 ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களை நிச்சயமாக அன்ப்ரொஃபஷனலாக தான் காட்டும். எஸ், நம்பர் 1, பேசலாம் தப்பு இல்லை. பட் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் செட்டிங்கில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ ஆப்போசிட் பர்சனுக்கு இதுவே உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியனை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் பர்சனல் ப்ராப்ளம்ஸை ஓவராக ஷேர் பண்ணுறது, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியும்னா உங்ககிட்ட பேசுறதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் வந்தீங்கன்னாவே எப்படியாவது எஸ்கேப் ஆயிடும் தான் அவங்க நினைப்பாங்க. ரிசர்ச் கூட இதை பற்றி என்ன சொல்லுதுன்னா 65% ஆஃப் பீப்புள் மிஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிகாஸ் they talk too much. நம்பர் 2, உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அப்போ உங்களால் நிஜமாவே அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும்னா தென் யூ கேன் சே எஸ். அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு நோன்னு சொல்லிடுங்க. ஏன்னா எல்லா டாஸ்க்கையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு கடைசியில் அது உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலனா இது ரொம்ப ரொம்ப அன்ப்ரொஃபஷனலாக போயிடும். அது மட்டுமா, ஆஃபீஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டும் அப்படியே கம்மியாயிடும். நெக்ஸ்ட் டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பயங்கரமாக யோசிப்பாங்க. நம்பர் 3, ஹலோ ப்ரோ, ஹாய் டியூட், என்ன படி, என்ன பண்ணுற, இந்த மாதிரி ஸ்லாங் எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் செட்டிங்கில் போய் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் தான் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அன்ப்ரொஃபஷனலாக தெரிவிங்க. எப்போவுமே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது அடுத்தவங்க லிசன் பண்ணுவாங்க, நமக்கான ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்கும், நம்மளை வேல்யூ பண்ணுவாங்க.